கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்ததால அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பைபிள் படிக்கணும், ஜாம் பண்ணணும், எல்லாரும் மெழுகு எல்லாம் ஏற்றுறாங்க. மாதா கோயில் தான் அந்த ஸ்கூலில். அதனால் மாதா கோயிலுக்கு மெழுகு ஏற்றுறது, அந்த மாதிரி சின்ன மெழுகு சுட்டு கையில் பத்தியாக வச்சுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப பிடிச்சமாக செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஆண்டவர் கொஞ்சமாக என்ன செய்தார், என்னை சந்திச்சு அவர் என் கூட உறவாடி அவர் அப்படியே நானும் ஆண்டவரெல்லாம். எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து ரொம்ப சின்ன வயசில் நான் 7வது படிக்கும்போது எங்கள் வீட்டில் 2 பேரும் டீச்சர். அப்பாவும் ஹெச்எம்மு, அம்மாவும் ஹெச்எம்மு, 2 பேரும் கவர்மெண்ட் சம்பளம். ஆனால் வீட்டில் அவ்வளோ கடன் கொள்ள, அவ்வளோ கடன் பிரச்சனை. எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு வியாதி வந்துச்சு. அந்த வியாதி என்னன்னா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அப்படியே நரம்பெல்லாம் வந்து அவங்களுக்கு தளர்ந்து போயிடுச்சு. மூளைக்கு போகிற நரம்பெல்லாம் தளர்ந்து போயிடுச்சு. அதனால ஒரு பைத்தியம் எப்படி இருக்கும், கண்ணை இப்படி பார்த்துன்னு இப்படி பண்ணின்னு அப்படி எங்கே போகிறேன்னு தெரியாமல் போகிறது, அந்த மாதிரியெல்லாம் வந்து அவங்க ரொம்ப இதுவாக இருந்தாங்க. அப்புறம் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் சண்டை போடாதனால ஒரு நாள் கிடையாது. ஒரு நாள் அவங்க சண்டை போடாத நாளுங்கிறது சரித்திரத்தில் இல்லவே இல்லை. ஸ்கூலுக்கு போனால் நிம்மதியாக இருக்கும். எனக்கு வீட்டுக்கு வந்தால் ஏன்டா வீட்டுக்கு வந்தவங்க, நான் தான் ஃபஸ்ட்டு போனேன் எங்கள் வீட்டில். அதனால் நான் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன். வீட்டுக்கு வரும்போதெல்லாம் சண்டை தான். ஸ்கூலில் 2 பேரும் ஒன்றா தான் போவாங்க, ஒன்றா தான் வருவாங்க. ஆனால் சந்தேகம் இப்படி அவங்கள அந்த சந்தேகன்ற ஒரு தன்மை வந்து அவங்க ரொம்ப அடிமைப்பட்டுச்சு. இந்த சூழ்நிலையில தான் நான் ஏசப்பா நான் வேறு எதுவும் கேட்கல. எங்கள் அப்பா அம்மா சண்டை போடக்கூடாது, வேறு எதுவுமே நான் கேட்கல. படிப்பு கேட்க வேண்டிய வயசு அது. ஆனால் படிப்பு கூட எனக்கு அப்போ கேட்க தெரியல, அது எனக்கு தோணலை. அதை விட முக்கியமானது நம்ம அப்பா அம்மா சண்டை போடக்கூடாது, அவங்க 2 பேரும் அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா எங்கள் அப்பா என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க, 10 லாரி ஏற்றினா கூட நீ சாக மாட்டேடா, அப்படிதான் பேசுவாங்க. 10 லாரி ஏற்றினா கூட நீ சாக மாட்டேடா, என்னை அப்படி கொடுமைப்படுத்துறடா, வாடா போடா, இப்படி டீச்சர் தான். ஆனால் அவங்களோட சூழ்நிலை அவங்களுடைய கஷ்டம் என்னன்னு தெரியாமல் அவங்க என்ன பண்ணாங்க, வேதனைப்பட்டு அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ நான் ரொம்ப எங்கள் அப்பா எங்கள் அம்மா அப்படி சொல்லும் போதுலாம் எனக்கு வருத்தமாக இருக்கும். ஏன்னா நம்ம அம்மா வந்து நம்ம அப்பாவுக்கு சொல்கிறாங்க. இப்படி சின்னதாக அப்படியே ஆண்டவர்கிட்ட பழக ஆரம்பித்தேன். இப்படி இருந்து ஆண்டவரை தெரிஞ்சுக்கின்னு அவரோட பிள்ளைய என்னை மாற்றுறாரு. கிறிஸ்துவத்துக்கு வந்துட்ட பிறகு எல்லாரும் சொல்லுவோம்ல, அங்கே போயிட்டா எதுவும் வராது, அங்கே போயிட்டா எதுவும் போகாதெல்லாம் நான் அப்படி இப்படின்னு. அது 100க்கு 100 இங்கே இருந்த சுச்சுவேஷன் அங்கேயும் வரும். ஆனால் வந்தாலும் அதிலிருந்து தேவன் காப்பாற்றுற விதம்ன்றது ஒரு பயங்கரமான ஒரு காரியம். எனக்கு கரெக்டாக 52 வயசு. அப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இதே ஏப்ரல் மே தான். அப்போ என்னாச்சுனாக்கா ஃபஸ்ட்டு மேல் வயிறு மட்டும் லைட்டாக அப்படி தூக்குற மாதிரி இருந்தது. அப்புறம் நாள் ஆக 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 இவ்வளோ பெருசு வந்துருச்சு. ஒரு காலம் இந்த பெருசு வந்துருச்சு. 2 காலமே ரொம்ப பெருசாகி போச்சு. வயிறும் பெருசாகிடுச்சு. ஒரு பொருள் குனிஞ்சு பெருக்க முடியாது, குனிஞ்சு எடுக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. கட்டலில் உக்காந்தா கூட இந்த காலை தூக்கி போடுறதுக்கு நான் 2 கையை உள்ளே விட்டு காலை தூக்கி வைக்கணும், அந்த அளவுக்கு இருக்குது. எல்லா டாக்டரும் பார்த்தாங்க, என்ன பிரச்சனைன்னு தெரியல, எல்லாம் வந்து நார்மலாக தான் இருக்குது, ஆனால் என்னன்னு தெரியலையா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஜபம் பண்ணிட்டு ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது லிவரில் ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குதுமா, மஞ்சள் காமாலை வேற உங்களுக்கு ரொம்ப அதிகமாக தாக்கிடுச்சு அப்படின்ட்டாங்க. இந்த மஞ்சள் காமாலை வந்ததுக்கப்புறம் சுத்தமாக கண்ணெல்லாம் பூத்து போய் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகி நாக்கெல்லாம் வெளுத்து போய் இப்போ இருக்கிற சரீரமே கிடையாது. இந்த 3 விரல் சேர்ந்தா என்னவோ அதான் என் கை. இவ்வளோ தான் இருந்துச்சு என் கை. வயிறு எப்படிக்குது, இவ்வளோ பெருசு இருக்குது. கால் ஒன்றுன்னா இந்த பெருசு இருக்குது. டாக்டருங்க 15 நான் அப்படியே கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டுக்கிறேன், எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டில் இருந்து என்னை ஓய்வு மேலே கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அங்கே போய் சேர்த்துட்ட பிறகு அங்கே டாக்டருங்க வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு இந்த மஞ்சள் காமாலை சரியானால் தான் இவங்க பிரச்சனையை கண்டுபிடிக்க முடியும்னு மஞ்சள் காமாலைக்கு மருந்து கொடுக்குறாங்க. ஏன் உடம்பு ஏற்றுக்கல, இவங்களுக்கு பவராக கொடுத்தா இவங்க பழைப்பாங்களோ, இவங்களுக்கு பவராக கொடுத்தா இவங்க உடம்பு இருக்க ரொம்ப வீக்காக இருக்கிறதால ஏற்றுக்காது. டாக்டருங்க என்ன சொல்கிறாங்க, இதுக்குனால இவங்களை வந்து எங்களால் காப்பாற்ற முடியாது, இன்னைக்கு தான் கடைசி நாள், இன்னைக்கு தான் லாஸ்ட், இன்னைக்கு நடத்துகிற டெஸ்ட்டில் இவங்க குழைச்சா உண்டு, இல்லைன்னா நாங்கள் எந்த உத்தரவாதமும் கொடுக்க முடியாதுன்னு. உடனே எங்கள் அம்மா, எங்கள் தங்கச்சி, தம்பி எல்லாரும் ஒட்டுமொத்த குடும்பமே அப்படியே ஒரு சாவு வீட்டில் இருந்தால் இப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு தன்மையெல்லாம் அவங்க போயிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் டாக்டர் வந்து என் காது
இந்த டெஸ்ட்டில் இவங்க வந்து இந்த மருந்து இந்த மாத்திரையில இவங்க ஏற்றுச்சுன்னா இவங்க குழச்சிப்பாங்க, இல்லைன்னா நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் எங்கள் ட்ரீட்மெண்ட்டில் எந்த குறையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களும் ஓப்பனாக சொல்லிட்டாங்க. அது என் காதில் விழுந்துச்சு. எனக்கு என்னன்னாக்கா, எனக்கு நம்ம செத்துற போகிறோம், அதான் உயிரே நான் அப்படியே போயினே இருக்கிறேன், ஆறு போகிற மாதிரி போயின்னு இருக்கிறேன். நம்ம செத்துற போகிறோம், நம்ம குழைக்க மாட்டோம், நம்ம செத்துற போகிறோம், நம்ம குழைக்க மாட்டோம். இப்போ நீ யாரை கும்பிட்றேன்? நான் இயேசுவை தான் கும்பிட்றேன். ஆனால் என் நம்பிக்கை எப்படி இருக்கு, அவர் காப்பாற்றுவாருன்னு எனக்கு அந்த நேரத்தில் தோணலை. ஏன்னா நான் பார்த்த சூழ்நிலை அப்படி. இதுக்கு மேலே நமக்கு வந்து வாழ்வுங்கிறது கிடையாது, நம்ம கண்டிப்பாக நமக்கு மரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அழ ஆரம்பிச்சேன். அப்போ ஒன்றே ஒன்று மட்டும் ஏசா, நான் என்ன பண்ணேன், ஏசப்பா நான் எந்த தப்பு செஞ்சுருந்தாலும், நான் எந்த குற்றம் செஞ்சுருந்தாலும், நான் எந்த தீங்கு செஞ்சிருந்தாலும், சிந்தனையிலையும் என் எண்ணத்துலையும் நான் எந்த தப்பு செஞ்சிருந்தாலும் அதை எனக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நான் என்ன தப்பு செஞ்சேன்னு எனக்கு இப்போதைக்கு எனக்கு தெரியல. நீங்கள் என்னை கழுவி நீங்கள் வந்து என்னை மன்னிச்சுட்டீங்கன்னா இந்த வியாதி உங்களுக்கு ஒரு நொடி தான் ஏசப்பா. அப்போ தான் எனக்கு அவரோட சிந்தையே வருது. அது வரைக்கும் நான் எந்த ஹாஸ்பிட்டலில் என்னை அட்மிட் பண்ணாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. கவர்மெண்ட்டில் தான் என்னை வச்சுன்னு இருக்கிறாங்கன்றதே எனக்கு தெரியாமல் இருக்குது. வேறு எங்கேயும் நம்மளை எங்கேயும் வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படி தான் தோணுச்சு, எனக்கு தெரியவே தெரியாது. அப்போ கரெக்டாக மணி வந்து நட்டு ராத்திரியில் 1:35 அந்த டாக்டர் வந்து என்னை வந்து திருப்பியும் பார்க்குறாங்க, எப்படி இருக்கிறாங்க, பல்செல்லாம் நார்மலாக இருக்குதா அப்படி இப்படின்னு பார்க்குறாங்க. தூக்கம் கலந்து போச்சு எனக்கு. அந்த நேரத்தில் உட்காந்து நான் ஏசப்பா கிட்ட செமக்கே அழ ஆரம்பிச்சு. என் பாவத்தை மன்னிச்சிரு ஏசப்பா, என் குற்றத்தை மன்னிச்சிரு ஏசப்பா, நான் செஞ்ச தீங்க மன்னிச்சிரு ஏசப்பா, நான் மனசளவில் யாரையாவது தப்பு செஞ்சிருந்தாங்க மன்னிச்சிரு. அப்போ ஒரு விஷயத்த கடவுள் வந்து எனக்கு சொன்னார். ஏன்னா நான் எதுவுமே சாப்பிட முடியாத 3 மாசமா சாப்பாடு அண்ணன் தண்ணி ஆகாரமே இல்லாமல் இருந்தேன். அப்போ ஆண்டவர்கிட்ட எனக்கு ஏன் வயிற்றுல இந்த பிரச்சனை வந்துச்சு, வயிறு எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை ஆச்சுன்னா, நீ வந்து எல்லாத்தையும் இறக்கமான தானே செய்வேன், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு கேட்கும்போது, நீ கொஞ்ச நாளாக உன்னுடைய போக்கு எப்படி தருமா இருந்துச்சு, நீந்தா கூட நான் கீழே போட்டனாலும் கொட்டுவேன், யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அந்த அளவுக்கு இருதயம் வந்து கல்லாயிடுச்சு. மீந்து போனால் நம்ம என்ன செய்யலாம், மீந்துச்சு சரி யாரும் சாப்பிட்டோமேன்னு கொடுக்கணும். மீதானமாக என்ன செய்யறது எடுத்துன்னு போயிட்டு யாருக்கும் கொடுத்து என்ன போடுறது, என்ன செஞ்சாலும் நம்மளை டிவி தானே சொல்கிறாங்க, நமக்கு இது என்ன கொடுத்து மட்டும் நமக்கு என்ன பேர், அது கொட்டிகிட்டே போகும். இப்படி கொஞ்ச நாள் சேர்ந்து உண்மையிலே நான் செய்வேன். அதுக்கு அடுத்த நாள் எந்த ஒரு பொருள் வாங்கி வந்தாலும் அவங்க வீட்டில் சாப்பிட்றாங்களா, அவங்களாம் நம்மளுக்கு கொடுக்குறாங்களா, நம்ம மட்டும் எதுக்கு எடுத்துன்னு போய் அவங்களுக்கு கொடுக்கணும், நம்ம மட்டும் ஏன் வாங்கி போயிட்டு அவங்களுக்கு கொடுக்கணும். இதெல்லாம் பார்த்தா ஒரு பாவம் மாதிரியா தெரியுது. இதெல்லாம் பார்த்தா ஒரு பாவம் யாருன்னா சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பா சொன்னாங்க, நீ மறைச்சி 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 வச்சு சாப்பிட்ட, மனசார கொட்டனை, அதெல்லாம் எவ்வளோ கஷ்டத்தில் வந்தது, அதெல்லாம் எவ்வளோ பாடுபட்டு வந்தது, அதை இப்படி பண்ணலாமா, அதனால தான் உங்களுக்கு லைஃப்லேயே இந்த பிரச்சனை அப்படின்னு. நான் அதுக்கப்புறம் என்னால் தாங்கவே முடியல. ஏசப்பா நான் உடனே நான் யார் என்ன குற்றம் செய்யணும் மன்னிப்பு கேட்குறேன்னு மறுநாள் ஃபோனை போட்டு என் வீட்டுக்காரர்கிட்ட மன்னிப்பு, மாமியார்கிட்ட மன்னிப்பு, சபையில் இருக்கிறவங்கிட்ட மன்னிப்பு, எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டேன். மன்னிப்பு கேட்ட பிறகு மறுநாள் எனக்கு வந்து ஊசி போடுறாங்க. அவங்க போட்ட ஊசி எனக்கு நல்லா மேட்ச் ஆயிடுச்சு. 15-20 நாளாக வந்து பொருளாத ஒரு ஊசி, பொருளாத ஒரு மருந்து, ஒரு பாவ அறிக்கை செஞ்சதுக்கப்புறம் நான் இப்படி அந்த சமயமே ஆண்டவர் என் வயிற்றுல இருக்கிற பிரச்சனையை கரெக்டாக தெளிவுபடுத்தி காட்டினார். அதுக்கப்புறம் போய் ஸ்கேனில் போய் பார்த்தாக்கா கல்லீரல் வந்து மஞ்சளாமலையால் சுத்தமாக பாதிச்சிச்சு, வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. இதில் வந்து இவ்வளோ நீட்டுக்கு வந்து ரத்தம் கட்டி இருக்குது, 2 சென்டிமீட்டர் அளவுக்கு ரத்தம் வந்து கட்டி இருக்குது. அப்போ அந்த ரத்த ஓட்டம் எல்லாம் பண்ண உங்களுக்கு கை காலம் தீங்கிடுச்சு. அங்கே கார்டியாலஜியில் போயிட்டு இப்போ டெஸ்ட்லாம் நான் எடுத்து நாக்கு அது இது எல்லாம் பண்ணி பார்த்துட்டு அவங்களும் ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே போனால் ஆப்ரேஷன் தேட்டர் அந்த இது இருக்குது இல்லையா, ஆன்ஜியோ பண்ணாங்கல்ல, அந்த இடத்துல போனாக்கா தூக்கி போடுது, தூக்கி தாங்க முடியல, தூக்கி போடுது, காதெல்லாம் அடைக்குது, கண்ணை மறைக்குது, ஒரு மாதிரி ஆச்சு. சரியான வலி வேறு. அதுவும் ஜிப்மர்லாம் போனால் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு நல்லா இருக்கிறாங்க, அதாவது 1 மாதம் 2 மாதம் அந்த மாதிரி 2 மாதம் வரைக்கும் நான் ரொம்ப படாது ஆகும். எவ்வளோ வேணாலும் ஆகும். எல்லாத்தையும் முறையாக டெஸ்ட் பண்ணி அந்த ரத்தம் எங்கே வந்து உறைஞ்சிருந்துச்சோ அந்த ரத்தம் வந்த இடத்த விட அவங்க என்ன பண்ணாங்க, கரெக்டாக ஆண்டவர் அவங்க கண்ணில் காட்டி அதை கரைக்கிறதுக்கு ஊசி மருந்தெல்லாம் போடுறாங்க. எனக்கு குறையவே இல்லை. சீக்கிரம் ரத்தம் வந்து கட்டிடுது. எனக்கு தண்ணியாக இருக்கணும் ரத்தம், எனக்கு கட்டிடுது. அப்போ கட்டுறதை திருப்பி கரைக்கணும் இல்லையா, திருப்பி அதுக்கு ஒரு மருந்து,
ஏசப்பா திருப்பி ஏன் எனக்கு இந்த ரத்தத்தில் பிரச்சனை, இதை கரைக்கிறதுக்கு உங்களால் முடியாதா அப்படின்னு சொல்லி அழுது ஜபம் பண்ணி எல்லா சபையும் எனக்காக ஜபம் பண்ணாங்க. ஒன்றும் பண்ணலை. ரமணியை சுகமாக்குங்க, உங்களுக்கு சாட்சியாக நிறுத்துங்க அப்படின்னு இவ்வளோதான் ஜபம் பண்ணாங்க. ஒன்றும் பெருசாக ரொம்பலாம் அப்படியே ஆர்ப்பாட்டம்லாம் கிடையாது. இவ்வளோதான் ஜபம் பண்ணாங்க. எல்லாரோட எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கணிப்புப்படி எனக்காக விண்ணப்பம் செய்தது 3000 பேர். 3000 பேர் எல்லா திருச்சபையும் யாரெல்லாம் தெரிஞ்ச பாஸ்டர்ஸ், தம்பியோட ஃப்ரெண்ட்ஸுங்க, அவங்க இவங்க அப்படின்ட்டு 3000 பேருக்கு மேலே ஒரு விண்ணப்பத்தை ஒருத்தருக்காக பண்ணாங்க. அந்த விண்ணப்பத்தை ஏசப்பா என்ன செய்தாரு கேட்டார். ஒரு பாட்டும் இருக்குது, பேசும் தெய்வம் நீர், பேசாத கல்லோ மரமோ நீர் அல்ல, பேசுகிற தேவன். அப்ப நீ பேசக்கூடிய தேவன், நீ பேசாத ஒரு கல்லு கிடையாது, ஒரு மரம் கிடையாது, ஒரு சும்மா அப்படியே அப்படியே ஆடி அசைற பொடி கிடையாது. பேசுகிற தெய்வம். என் கூட இப்ப நீங்க பேசுங்க, எனக்கு என்ன நீங்க செய்ய போறீங்கிறது எனக்கு பேசுங்க. நான் உயிரா இருக்கணுமா இல்லை இதோட என் கதையை முடிக்கும். இல்லைன்னா என் கண்ணு முன்னாடி ஒரு நல்ல புலிசர் பாக்ஸ்ல எனக்கு எடுத்து வச்சுக்கிற மாதிரியே தான் வந்துச்சு 1 மாசமா. பயம், நம்ம இப்படிதான் போயிட போறோம், இப்படிதான் போயிட போறோம்னு என் சிந்தையில தான் இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னாரு, இத்தனை 52 வருஷத்துல நீ பார்க்காதத ஒரு புதிய சரித்திரத்தை உன்னை கொண்டு நான் உருவாக்கணும் அப்படின்னாரு. இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து நிக்கிறது ஒரு பெரிய சரித்திரம் தான். எத்தனை பேர் உங்க மனசாட்சி தான் தெரியும். இவங்க உண்மைதான் சொல்றாங்களா, பொய் சொல்றாங்களா, கதை சொல்றாங்க. சிந்தனை எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமா இருக்கல. ஆமா இவங்கெல்லாம் வந்தா இப்படிதான் கதை சொல்லுவாங்கன்னு யோசிக்கிறவங்க இருப்பாங்க. எவ்வளோ இப்போ இந்த ஆண்டவர் பாருங்க இவ்வளோ சக்தி உள்ளவராகிறாரு, இவ்வளோ இதுவாக இருக்கிறாரு. அப்போ பாவம் செஞ்சால் நமக்கு தண்டனை உண்டுன்னு உணரக்கூடியவங்களும் இருப்பாங்க. உங்கள் மனசில் என்ன மாற்றம் வந்துச்சுன்னு இப்போ உங்களுக்கு தான் தெரியும். என்ன நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் பேசின தெய்வம் இன்னைக்கு நானே தனியாக பஸ் ஏறி ஒரு இடத்துல ஏறி ஒரு இடத்துல இறங்கி ஒரு வேலை செய்ய, இந்த நேரம் பார்த்தா எங்கள் வீட்டில் வாஷிங் மிஷினை ரிப்பேர் ஆயிடுச்சு. பெட்ஷீட்டு தலைகாணி எல்லாம் துவைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு பலம் கூடிய சப்பா, எனக்கு பலம் கூடிய சப்பான்னு கேட்டேன். நானே கையால் என் துணியை, என் புருஷன் துணியெல்லாம் துவைச்சி வீடை நல்ல பெரிய வீடு அது நானே துடைக்க, நானே மாப்பு போட, நானே டாய்லெட் பாத்ரூம் க்ளீன் பண்ண, நானே சமைக்க, எத்தனை பேர் வந்தாலும் சலிக்காமல் வேலை செய்ய எனக்கு கற்றுக்கிறாரு. சாட்சியாக கற்றுக்க ஆசை.